ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்கே டு ஆல் இன் ஒன். இன்னைக்கு வெள்ளிக்கிழமை. பிரேக்ஃபாஸ்ட் இன்னைக்கு நான் செய்யவே இல்லைங்க. நேற்றுக்கு வச்ச பச்சை பயிரே மீதி ஆயிடுச்சு. காலைல தோசைக்கு இதை நான் மட்டும் தொட்டு சாப்பிட்டுக்கிட்டேங்க. நேற்றே பச்சை பயிர் குழம்பு தீர்ந்துருக்கும். நைட்டு ஒரு ஸ்பெஷலாக சாப்பிட்டோம். அதை அப்புறமா நான் காமிக்கிறேங்க. இப்போ லஞ்சு என்ன பண்ணேன்னு பார்க்கலாம் வாங்க. லஞ்சுக்கு முழு கத்திரிக்காய் போட்டு காரக்குழம்பு வச்சுட்டேன். செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த குழம்பு. புளி ரசம் வச்சுட்டேன். நேற்றுக்கு தயிர் கொஞ்சமாக புற ஊற்றிட்டேங்க. இது பத்தாதுன்ட்டு காலையில் கொஞ்சம் புற ஊற்றி வச்சுட்டேன். மதியம் துவஞ்சிக்கும், சாப்பிட்டுப்போம். எங்கள் அண்ணா அண்ணி அவங்க பசங்க வராங்க. அவங்களுக்கு சுட சுட சாதம் வச்சுக்கலான்ட்டு அரிசி ஊற போட்டிருக்கேன். இனிமேல் தான் சாதம் வைக்க போகிறேன். அதனால தான் பசங்களுக்கு மட்டும் கொஞ்சமாக சின்ன குக்கரில் சாதம் வச்சுட்டேன் லஞ்ச் கொடுக்கறதுக்காக. இது தாங்க எங்களோட பிரேக்ஃபாஸ்ட் லஞ்சு. அடுப்பு தட்டை க்ளீன் பண்ணி அடுப்பையும் க்ளீன் பண்ணிவிட்டு பாத்திரம் எல்லாத்தையும் தேய்ச்சி முடிச்சிட்டேன். துணியும் எல்லாத்தையும் துவைச்சி காய வச்சாச்சுங்க. இங்கே கட்டல் மேலே அவ்வளோ புக்ஸ் இருந்ததுங்க. அதை காலையில் எடைக்கு போடுறவங்க வந்தாங்கன்ட்டு அதெல்லாம் எடுத்து போட்டு அந்த வேலையும் முடிச்சாச்சு. இப்போ இந்த கட்டலே காலி ஆயிடுச்சு. இந்த வாஷிங் மிஷினை இங்கே நிறுத்தி போட்டு தாங்க நான் எப்பயுமே துணி துவைப்பேன். இதுக்கு பக்கத்தில் ஓடெல்லாம் அடுக்கி இருந்தது. அந்த ஓடை எல்லாத்தையும் எடுத்தாச்சு. இந்த இடத்துல எல்லாம் மண்ணாக இருந்தது. அதையும் நல்லா நீட்டாக தேய்ச்சி கழுவி விட்டேன். துணி துவைக்கும் போது கழுவி விட்டாதான் அந்த தண்ணியை வச்சு கழுவி விட்டுறலான்னு எல்லாம் கழுவி விட்டேன். இங்கேயும் இருந்தது ஓடலாம், இங்கேயும் எல்லாம் அடுக்கி இருந்தது. எல்லாத்தையும் எடுக்கவும் நீட்டாக எல்லாம் கழுவி விட்டேங்க. இங்கேயும் எல்லாம் துணியெல்லாம் துவைச்சி காய வச்சுருக்கேன். ஒயிட் யூனிஃபார்ம் எல்லாமே. பால்கனிலையும் துணி காஞ்சிட்ருக்கு. நேற்று நைட்டு ஸ்பெஷலாக சாப்பிட்டோன்னு சொன்னலைங்க. மட்டன் குழம்பு தான் சாப்பிட்டோம். எங்கள் நாத்தனார் குலதெய்வம் கோயிலில் பொங்கல் கிடா வெட்டி கூறுக்கறி கொடுத்து விட்டுருந்தாங்க. எங்கள் மாமனார் அதை வாங்கிட்டு வரத்துக்கே 7:30 ஆயிடுச்சு. அதுக்கு மேலே குழம்பு வைக்கலான்னா கரண்ட் வேற போயிடுச்சு. கரண்ட் வந்ததுக்கப்புறம் குழம்பு வச்சு சாப்பிட்றதுக்கே 9:30 ஆயிடுச்சுங்க. அந்த குழம்பே மீதி இருந்தது. என்னோட ஹஸ்பண்டுக்கும் பசங்களுக்கும் தோசை சுட்டு மட்டன் குழம்பு ஊற்றி கொடுத்தேன். அவங்க 3 பேர் அதை சாப்பிட்டாங்க. லஞ்சுக்கு சாதம், முழு கத்திரிக்காய் காரக்குழம்பு, ரசம் வச்சு பேக் பண்ணிட்டேன். ஸ்நாக்ஸ்க்கு 2 பேத்துக்குமே எங்கள் நாத்தனார் நேற்று வாழைப்பழம் கொடுத்து விட்டுருந்தாங்க. அது ஸ்நாக்ஸாக வச்சு கொடுத்து விட்டு ஸ்கூலுக்கு அனுப்பிச்சி விட்டேங்க. நான் எல்லா வேலையும் முடிச்சுட்டு எல்லா வேலையும் முடிச்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.